மக்களே, நான் உங்கள் பூஜன். ஸோ இது பார்த்திங்கன்னா என்னோடய நியூ யூடியூப், அதாவது நியூ சேனல். ஸோ பார்த்தீங்கன்னா என் நேம் வந்து பூஜன். ஸோ இன்றைக்கி நான் பார்க்க போனால் இந்தியன் பைக்ஸ் டிரைவிங் 3D. ஸோ இதுதான் என்னோடய ஃபஸ்ட் கேம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த கேம் நான் விளாண்டேன். ஆனால் என்ன அப்போல்லாம் பார்த்திங்கன்னா சரி அதை விட்டு தள்ளுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்க மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வாங்க கேமுக்குள்ளே போகலாம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா டொயோட்டாவில் ஃபார்ச்சுனர்னு நினைக்கிறேன். ஃபார்ச்சுனர் கரெக்ட் தானே? ஒரு டோர் அங்கே இருக்கு. ஸோ இது அப்படியே ஒரு ஜிடிஏ கேமை காப்பி பண்ண கேம் தான். ஆனால் ஜிடிஏ அளவுக்கு இருக்குமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு டஃப்பு கொடுக்குற மாதிரி கேமுன்னு சொல்ல முடியாது. ஆனால் கேம் நல்லாயிருக்கும் கைஸ், குவாலிட்டி வைஸ் எல்லாம் பார்த்தா. போச்சு என்னடா லைட்டாக இடிச்சு இன்னுமே அங்கே சூப்பர். ஓகே, சூப்பர்னா இந்த காரை வச்சு மேப்பில் போய் எவ்வளோ ஹைட்லாம் பறகுதுன்னு பாருங்க. ஓகே ஓகே போது போங்கடா. ஸோ பைக் எடுத்துகிட்டு போனால் வெறியா இருக்கும் கைஸ். பைக்கு கார் அதுக்குள்ளே டஞ்சன் ஆகிடும். இப்போ பாருங்கள், இப்படிரா கரெக்டான லேண்டிங் கைஸ், பார்த்தீங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ சீட் கோட் தான் போட போகிறோம். போட்டுருவேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1லேருந்து எல்லா சீக்கிரம். ஸோ ஃபஸ்ட்டு 1ல் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னா 1 1 1 1 4 1 போடுங்க. யார்றாங்க டே. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் இஷ்யூ வந்துருச்சு. ஸோ ஆடு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி சைக்கிள் வரும். அடுத்து என்ன வரும்னா சைக்கிளுக்கு அடுத்து என்ன வரும்னா 2க்கு அடுத்து ஓகே 2 2 2 2 4 2 போட்டிங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பைக் மாதிரி, ஃபார்மர் பைக் மாதிரி. ஓகே நல்லா தான் இருக்குது. ஸோ நாங்கள் வேறு என்ன போடுறோம். ஸோ அடுத்து 3 வந்து இருக்கும். நிறைய சீட் கோச் சொல்கிறேன். ஸோ 3ல் 4 3 போட்டிங்கன்னா இந்த பைக் வரும். சாரி கார் பைக் வரும், லேம்போகினி. ஸோ இல்லை அப்கிரேட் வெர்ஷன் இருக்குது லேம்போகினி. 700 ஒரு 7 போட்டு 00 போடுங்க. ஸோ அதுதான் அப்கிரேட் வெர்ஷன். என்னடா ஸோ அதுதான் ஒரு பற்றி பண்ண இந்த லேம்போகினி லெவல் 2 வெர்ஷன் 2 சாரி. ஸோ அடுத்தது என்னன்னா 700 ஒரு 7 3 0 நிறைய பூஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்புறம் இன்னும் நீங்கள் கலரும் சேஞ்ச் பண்ணலாம். ஆனால் ஒரு சிலருக்கு கலர் சேஞ்ச் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஷர்ட் எடுக்கிறோம்ல, கேலரியில் போய் ஷர்ட் எடுக்கிறோம். அது ஷர்ட் என்ன பார்த்தீங்கன்னா இதுவே நீங்கள் பைக் கிட்ட போய் கேலரியை கிளிக் பண்ணுங்க. இப்படி போனீங்கன்னா பிகினர் பிளாக்னு இருக்கும். நம்ம டிடி வெர்ஷனோட பிளாக் எடுத்துங்க. ஓகே, லுக் அட் திஸ் சூப்பர் இருக்குல்ல? ஸோ அதனால் அடுத்த சீட் கோடு என்னாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சீட் கோடு பண்ணலன்னா 2 0 0 0 இல்லை ஒரு 2 2 0. ஓகே, ஹார்ஸ் கைஸ் வாங்க. ஒரு ஜம்ப் பண்ணுமா லேம்போகினி மேலே? லேம்போகினியே பறக்க விடுது. என்னடா ஏரில் பறந்துட்டு இருக்கு? இதில் பார்த்தீங்கன்னா சயின்ஸுன்னு ஒன்று இல்லவே இல்லை போல கைஸ். பார்த்தாலே என்ன கைஸ், ஒரே ஒரு ஹார்ஸ் தான் போய் விட்டுச்சு. காது என்ன எல்லாம் பிச்சுக்கிட்டு வருது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஜம்ப்டா. ஆமாம், எங்கே ஜம்ப் பண்ண சொன்னால் எங்கே நான் அடுத்த சீட் கோட் போட்டுருந்தேன். அடுத்த சீட் கோடு என்னதுன்னா 4 4, அதாவது 4 4 போடுங்க. 1 1 1 1 4 4 போட்டுருங்க. பார்த்தீங்கன்னா இது நம்ம சொல்லுவாங்க ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் இருக்குல்ல, அதில் வர கோப்ரா பைக்கு பார்த்தாலே தெரியும். அந்த இது ஸ்கின்னு, பைக்கோட ஸ்கின்னு
ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ ஃப்ரீ ஃபயர் போடலாம் மேம். ஓகே ஓகே கோப்ரா பைக் எவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு போகும். ஒரு ஃப்ரீ ஃபயர் ஃபேனாக இருந்துட்டு கோப்ரா பைக் ஓட்ட மாட்டோம். ச்சு ஓகே ஓகே என்ன ஒன்றுமே ஓ கைஸ் டே ஸோ எப்படின்னா விழுந்துருக்கணும் கேமில். அப்படின்னா இல்லை கைஸ் போச்சு. எப்படி ஓகே கோப்ரா பைக் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ பண்ணிச்சு கைஸ். ஐயோ ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப உலகத்துலேயே ஃபர்ஸ்ட்டாக போகிற பைக் என்னது ஏதாவது கிளாசிக் நிஞ்சா வச்சுட்டு அப்படின்னு சொல்லணும். இந்த பைக்கு தான் பார்க்க இங்கே பாருங்க கிளாசிக்கு நிஞ்சா வச்சுட்டு வா. ஸோ அப்படின்னா எப்படி இருக்குன்னு பர்ஃபார்ம் பண்ணும் ரேம்பில் ஏற்றி இந்த சைடு எப்படி யூட்டனை போட்டு ஓகே வெறியன். ஓகே எவ்வளோ ஹைட்டு ஐயோ போச்சு போடு. ஸோ பார்த்தீங்கன்னா வேறு என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகே ஸ்டிக்கி பாம் இருக்குது மன்னிச்சு கூட கெவாசிக்கி. ஸோ வேணா அந்த மாதிரி ஸ்டிக்கி பாம் ஆக்டிவேட் பண்ண அந்த ஒரு இது மாதிரி இருக்குல்ல கேலரி கீழே இருக்கும். கிளிக் கொடுத்து ஆக்டிவேட் பண்ணுங்க. இந்த வச்சு ஓகே இப்போ கொஞ்சம் டிலே முடிச்சு இப்போ ஓகே பார்ட் 2 வேணால் போடுறாங்க சீட் கோடு. ஏன்னா நிறையா இருக்குது, அதனால் கொஞ்சம் பார்ட் 2 எப்படி நாளைக்கு ஈவினிங் வந்துடும் பார்த்துக்கோங்க. ஓகே ஸோ இவன் வேணாங்க இந்த ஹார்ஸை கொல்ல வேணாம். இது ஒரு உயிர் விட்டுரும். ஹெல்த்து போச்சுரும். இன்ஃபினிட்டிவ் ஹெல்த்து போட்டுருவாங்க. ஐயோ கோப்ரா போகுது. ஃபேவரட் பைக் கோப்ராவே போச்சு. ஸோ எல்லா கரையும் ஒதுக்கி வைக்கிறான்டா. பறக்கிற ஒரு ராக்கெட் லஞ்ச் இருக்கு. எப்படி பறப்பானான்னு நான் யோசிச்சு கொடுப்பேன். ஸோ அதெல்லாம் சைக்கிளுக்கு எதுவும் ஆகலை. என்ன ஆச்சு சைக்கிள் பறக்குது கைஸ். சைக்கிள் பறக்குது. ஸோ அதெல்லாம் அவ்வளோதான் கைஸ். கேம் பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா எல்லா சீட் கூட போடுறாங்க கைஸ். ஈவினிங் வந்துடும் கைஸ். ஆனால் அங்கே என்ன எரியுது ஏதோ எரிஞ்சுது. நீங்கள் பார்த்தீங்களா இங்கே எரிஞ்சுது. என்ன எரிஞ்சதுன்னா ஒன்றும் தெரியல. என்னவா இருக்கு? எர்றனி ஹெட்ஷாட் போடுவேன்டா. ஐயோ போலீஸ் கேஸா? எஸ்கே. ஸோ அவ்வளோதான் கைஸ் கேம் ப்ளே. ஸோ பாய் கைஸ். பாய்.